ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026 செப்டம்பர் 6 எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அடுத்து வரப்போகிற 60-70 நாட்கள் என்னென்ன பண்ணணும், ப்ரிப்ரேஷன் எப்படி கொண்டு போகணும், என்ன படிக்கணும், அந்த அடிப்படையான விஷயங்கள் பேசிக் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக கிளியராக நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், 2026 குரூப் 1 நோட்டிஃபிகேஷனில் 26 வேக்கன்சி காலி பணியிடங்கள் டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆன ஒரு 30 கிட்ட வரலாம். பட் ஸ்டில் அது கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ஒரு வேக்கன்சி சில பேருக்கு இல்லை, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அந்த மன உளைச்சல், மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாருக்குமே வந்திருக்கு. அப்போ இங்கேருந்து அதை ஓவர் கம் பண்ணாதான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, அடுத்து வரப்போகிற குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 ஃபேஸ் பண்ணுறதுக்கோ ஒரு தைரியம் வரும். எப்படி கொண்டு போகலாம், தயாராக முடியும். நம்ம இங்கேயே முடங்கிட்டால் அது ஈஸியாக தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், டிசம்பரில் பிளானர் கொடுத்தாங்க, அங்கேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஈஸியாக தூக்கி போட்டு ஷிஃப்ட் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ரியாலிட்டியை நம்ம திங்க் பண்ணி ஆகணும். ஒரு ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணால் தான் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஏன்னா பார்த்துக்கலாம், முடிச்சுக்கலாம், அந்த வழக்கமாக சொல்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க, நானும் சொல்லியிருக்கேன். என்ன இருந்தால் என்னங்க, எவ்வளோ இருந்தால் என்னங்க, நமக்கு தேவை அந்த ஒரு போஸ்ட்டு. அந்த ஒரு போஸ்ட்டுக்காக உழைச்சா ஜெயிக்க முடியும் எல்லாருமே சொல்லுவாங்க, நானும் சொல்லியிருக்கேன். பட் இப்போது அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாம் லேஸாக படிக்கிறது இல்லை. முக்கால்வாசி பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஹெல்த் அஃபெக்ட் ஆகி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் டைமாக படித்தாலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, ஃபிசிக்கலி ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிசம்பரில் பிளானர் கொடுத்தாங்க, ஓகே அடுத்த வருஷம் குரூப் 1 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுதுன்னு 6-7 மாதமாக தீயாக படிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் சிலபஸை முடிச்சுட்டாங்க. அப்போ ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிட முடியாது. இப்போ ப்ராப்பராக ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணால் மட்டும்தான் மேலே கொண்டு போக முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம், என்ன கொண்டு போகலாம், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இது ஓகேவாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ செட் ஆகாது, புரியல, ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சரி, நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ டிஎன்பிசி குரூப் 1ல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 26 வேகன்சிக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க, என்னங்க சிலபஸ்? ஸோ இதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட சிலபஸ். நான் இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 6 இருக்குல்ல, இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இந்த குரூப் 1 அப்படின்ற விஷயத்த மறந்துடுங்க. குரூப் 2 என்ன வரப்போகுது அதையும் மறந்துடுங்க. குரூப் 4 அப்படி தான் மறந்துடுங்க. ஓகேவா? இங்கே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு 6-7 மாதம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம், கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்போம், வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். வேக்கன்சி கம்மியாக வந்திருக்குன்னு டக்குன்னு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியாது. மனசு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ லேஸில் பண்ணிட முடியாது. நம்ம டைம் கேட்டிருப்போம் சில பேர்கிட்ட, டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டுனா என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லாமே டிபெண்ட் பண்ணிக்கிற விஷயம். சில பேர் லைஃபாக திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா ப்ராப்பராக திங்க் பண்ணி நிதானமாக யோசிச்சா எல்லாம் கிடைக்கும். அப்போ நான் சொல்கிறது, இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பின்னாக்கா மறந்துடுங்க. குரூப் 1ல் 26 வேக்கன்சி தான் இருக்குது. டெப்டி கலெக்டர் கம்மியாக இருக்குது, டிஎஸ்பி கிடையாது, பிசி எம்பிசிக்கு 4-5 தான் வரும், எஸ்சி எஸ்டி கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி தனித்தனியாக யோசிக்கிறதோ பார்க்குறதோ எதுவுமே வேண்டாம். ஓகே, நான் சொல்கிற விஷயம், இப்போ குரூப் 2, குரூப் 4ல் ஓரளவுக்கு வேக்கன்சி கணிசமாக கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப அதிகமான எதிர்பார்க்க முடியாது, இந்த வருஷம் கம்மியாக தான் வரப்போகுது. பட் ஒரு 1000, 2000 அந்த மாதிரி வரும்போது மனசுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், படிக்கலாம், தைரியம் இப்போ நகை 26 பார்த்துட்டு ஒரு 1000, 2000 பார்க்கும்போது இன்னும் பெட்டர் நம்ம ஃபீல் ஆகலாம். இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் குரூப் 2 எக்ஸாமில் ஒரு 1000 அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி வேக்கன்சி குரூப் 2, குரூப் 4க்கு நிச்சயமாக இப்படி வரப்போகுது. அதை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போது குரூப் 1 நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டு குரூப் 2 போயிடலாமா, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நம்ம டார்கெட்டிங் என்னென்னா, சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல, நிச்சயமாக ஒரு 50% நீங்கள் முடிச்சிருப்பீங்க, இல்லை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த செப்டம்பர் 6 இருக்கு இல்லையா, இந்த செப்டம்பர் 6 ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குங்க. செப்டம்பர் 6 ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. அதாவது குரூப் 1 அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். செப்டம்பர் 6 வரைக்கும் என்னால் எவ்வளோ சிலபஸ் முடிக்க முடியும், இந்த குரூப் 1க்காகவோ குரூப் 2க்காக குரூப் 4க்காகவோ இல்லாமல் இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த 175, இந்த 25, இந்த 200 கேள்விகளில் என்னால் எவ்வளவு சிலபஸை முடிக்க முடியுமோ அந்த சிலபஸை முடித்து செப்டம்பர் 6 எக்ஸாம் எழுதுங்க. சீரியஸாக படிங்க, சின்சியராக படிங்க. நீங்கள் வேக்கன்சி பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். கம்மியாக இருக்குது, ஒரு போஸ்ட்டுக்காக படிக்கலாம், அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு செப்டம்பர் 6 ஒரு மார்க் டெஸ்ட் நான் எழுத போகிறேன்ற மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக எழுதுங்க. அது கிளியர் ஆகிட்டா நமக்கு பெஸ்ட் மெயின்ஸை படிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னும் போது இந்த குரூப் 2, குரூப் 4ல் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஃபேர் எனஃபாக ஓரளவுக்கு ஒரு வேக்கன்சி வரும். ஒரு கணிசமாக ஒரு அமௌண்ட் வரும், ஒரு 1000, 1500 அப்படி வரும்போது மனசுக்கு தைரியம் வரும். அது இன்னும் என்ன பண்ணலாம், அந்த லாஸ்ட் அந்த ஒரு மாதம் இன்னும் ரிவைஸ் பண்ணி மெருகேற்றி
குரூப் 2 குரூப் 4 ஸ்ட்ராங்காக அட்டன் பண்ணலாம், உள்ளே வந்து போக முடியும். இல்லை ப்ரோ நான் குரூப் 1க்காக ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லை மறுக்கவே கிடையாது. பட் வாய்ப்பை விட்டுறக்கூடாதுல்ல. குரூப் 2வில் வேலை செஞ்சால் குரூப் 1க்கும் நம்ம என்ன பண்ணலாம், போஸ்டிங் ஆகிட்டு போக முடியும், ப்ரொமோஷன் வந்துட்டுனா போக முடியும். இப்போ நம்ம டார்கெட், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், சில அகாடமியில் மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விஷயங்களாக இருக்குது, கல்யாணம் தள்ளி போயிருக்கலாம், வேலை தள்ளி போயிருக்கலாம், எல்லாமே இருக்கும் போது ஒரு வேலைக்கு நம்ம போய்கிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் உள்ளே போய்ட்டு யோசிக்க முடியும். அப்போ இப்போ நம்ம டார்கெட் அந்த குரூப் 1 வேக்கன்சி அதெல்லாம் மறந்துட்டு சிலபஸை முடிங்க. செப்டம்பர் 6 எக்ஸாம் எழுதுங்க. அந்த எக்ஸாம் ரிசல்ட் கீயை பேஸ் பண்ணி அடுத்த மாதம் என்ன பண்ணால் முடிவு பண்ணிக்கலாம். எப்படியும் குரூப் 2 குரூப் 4 நீங்கள் விட போகிறது இல்லை. நம்ம விட்டுடலாம் நம்ம தோணினாலும் நிச்சயமாக நீங்கள் விட மாட்டீங்க. ஏன்னா டிசம்பர்லேயே படிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பிளானரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கணும் போது எக்ஸாம் வரும், கிளியர் பண்ணிடலாம், உள்ளே போயிடலாம் மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். தூக்கி போட்டு போயிட முடியாது, ஷிஃப்ட் ஆக முடியாது. அப்போ குரூப் 2 குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ண தான் போகிறோம். அப்போ இந்த குரூப் 1 கொடுக்கப்பட்ட சிலபஸை ஃபுல்லாக வந்து படிங்க. படித்து செப்டம்பர் 6 எக்ஸாம் எழுதுங்க, சீரியஸாக எழுதுங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணியும் பேப்பரை பேஸ் பண்ணியும் அடுத்த விஷயங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இவ்வளோ காலம் காத்திருந்துட்டோம், 70 நாட்கள் காத்திருந்து படிங்க. 70 நாட்களில் பெருசாக ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்துட போகிறது கிடையாது, ஒரு பெரிய வேலை கிடச்ச போகிறது கிடையாது. இவ்வளோ உழைச்சிட்டோம், இவ்வளோ வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சிறிய காலம் படித்து உழைச்சி குரூப் 2 குரூப் 4க்காக ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, இதை வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்காகவோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை டெஸ்ட் பேட்ச் போட போகிறான் ஜாயின் பண்ண வைக்கலாம் அதுக்காகவோ நிச்சயமாக கிடையாது. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிவிட்டு சாதாரணமாக தூக்கி போட்டு வெளியே போயிட முடியாது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்க விஷயங்களும் நம்ம வந்து பார்த்தாகணும். அப்படி இருக்கும் போது என்ன ரியாலிட்டியாக யோசிக்க முடியுமோ அதை தான் நம்ம யோசிக்கணும். இப்போ 70 நாட்களும் அடிப்படையான விஷயங்களை இதே சிலபஸ் தான் குரூப் 2க்கும், இதே சிலபஸ் தான் குரூப் 4க்கும். லாங்குவேஜ் மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் மார்க் மட்டும் தான் வேறு இருக்கும் போது. மேக்ஸ் அது 25 தான். ஃபுல்லாக வந்து படிங்க. செப்டம்பர் எக்ஸாம் எழுதுங்க. அது கிளியர் ஆகுதோ ஆகலையோ அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அது அப்படியே நம்ம கொண்டு போயிட்டு குரூப் 2 குரூப் 4 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த 67 நாட்கள் என்ன நம்ம வந்து படிக்கலாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ரொம்ப பேசிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். 60-70 டேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கேப்பில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ரைட்டா, ஜூன் இன்னும் ஒரு 10 டேஸ் கிட்ட வந்து இருக்குது, அடுத்தது ஜூலை. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்க சமச்சீர் புத்தகம் இருக்குல்ல, இதை 6 to 12th ஃபுல்லாக வந்து படிங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமி, எத்திக்ஸ் ஃபுல்லாக, சயின்ஸை விட்டுருங்க, ஃபுல்லாக எல்லாமே வந்து கவர் பண்ணுங்கள். ப்ளஸ் மேக்ஸு ரைட்டா. ஒரு மாதத்தில் எவ்வளோ முடிக்க முடியுமோ எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து ஆகஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. டிகிரி லெவலில் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. அவுட் சோர்ஸ் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, யூடியூப்பில் சில வீடியோஸ் வந்து பின்னாங்க போட்டிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், நோட்ஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் எப்படி வந்து கவர் பண்ணலான்றதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுங்கள். அப்போ இந்த 2 மாதம், இந்த 60-70 நாட்களில் என்னால் எவ்வளோ சிலபஸ் முடிக்க முடியுமோ அது ஃபுல்லாக எடுக்கணும். அதில் மெயின் காரணம் இவங்க தான். அந்த அடிப்படையை நான் சொன்னேன் இல்லையா, இதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 175 ஜிஎஸ் வருது அப்படின்னா 175ல் ஒரு 25 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்காக எடுத்துட்டாலும் 150 கேள்விகளில் 100 கேள்விகள் நிச்சயமாக உங்களால் சமச்சீர் பேஸ் பண்ணி போட முடியும். ஓகே, அந்த ஒரு போஸ்ட்டுக்காக படிக்கிறத முடிச்சிடலாம் பார்த்துக்கலாம் அந்த மோட்டிவேஷனாக சொல்ல இங்கே அது வேண்டாம், அதை மறந்துடுங்க. நம்ம மோட்டிவேஷன் இப்போ எல்லாமே இந்த 70 நாட்களில் இன்னும் டிஎன்பிஎஸ்சிக்காக நான் வந்து மெருகேற்றி படித்து அடுத்து வரப்போகிற கணிசமான வேகன்சி குரூப் 2 குரூப் 4க்கு நான் வந்து போராடுறேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 2000 வேகன்சி வருதா, அங்கே ஒன்று பேசலாம், அந்த ஒன்றுக்காக வந்து பின்னாடி போராடுங்க. இல்லை ப்ரோ குரூப் 1க்காக காத்து எல்லாரும் குரூப் 2க்காக படிப்பாங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ எது பார்த்துமே நீங்கள் வேகன்சி கம்மியாக இருக்குது, எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க என்ன யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறாங்க, ஷிஃப்ட் ஆகலாம். பட் இத்தனை வருஷம் படிச்சுட்டு இத்தனை மாதம் படிச்சுட்டு போகிறது லேசப்பட்ட காரியம் இல்லை. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் வெயிட் பண்ணி இந்த 2 மாதத்தில் இந்த புக்ஸு 6 to 12 ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, பிவைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, டிகிரி லெவலில் கவர் ஆகிற அவுட் சோர்ஸை ஃபுல்லாக நம்ம எவ்வளோ கவர் பண்ணணும்னு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு செப்டம்பர் 6 எக்ஸாம் எழுதுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் சரியான விஷயமா இருக்கும் எனக்கு தோணுது. இதை ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. காரணம் அப்பட்டமாக தூக்கி போட்டு போகிறத விட கஷ்டப்படுறத விட இருக்கிற வேறு ஒரு வாய்ப்பை வேறு மெத்தடில் நம்ம பயன்படுத்தலாம். சரியா? 2 மாதம் சும்மா பொலிமினே இருந்துட்டு யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துருந்தேன் அப்படின்னா எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஹாவ் டு மூவ் ஆன். என்ன ஆனாலும் அடுத்துக்கு மூவ் ஆன் ஆகி தாங்க ஆகணும். டிஎன்பிசி படிக்கலாலும் மூவ் ஆன் தான் ஆகணும், படித்தாலும் மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். வழி கிடையாது. நம்ம இங்கே முடங்கி இருக்க முடியுமா? வேகன்சி கம்மியாகிடுச்சு, என்ன பண்ண போகிறோம், கடைசி வரைக்கும் பொலிமிட்டே தான் நம்ம இருக்க போகிறோமானா கிடையாது. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், சில விஷயங்கள் பண்ணலாம், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம், ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் பர்சனலாக நமக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. சில பேர் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுவாங்க, பட் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களும் அதை பண்ணுங்கள்.
வேகன்சி வரதோ போஸ்ட் வரதோ அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டோம். இந்த ஒரு 1.5 மாதமாக வெயிட் பண்ணி எழுதிட்டு குரூப் 2 உங்களுக்கு ஐ திங்க் ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ குரூப் 1 முடிஞ்சு வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சிட போது அதை பேஸ் பண்ணி அடுத்த கட்டம் கிளியராக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிப்ரெஷன் ஆக வேண்டாம், மன உடைச்சல் ஆக வேண்டாம், நம்பிக்கையாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது மோட்டிவேஷனுக்காக இல்லை, ஒரு நண்பனாக நான் சொல்கிறேன், அண்ணனாக நான் சொல்கிறேன், நம்பிக்கையாக இருங்க, நம்ம உழைச்ச உழைப்புக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கமெண்ட்டில் வந்து சில பேர் சில வீடியோ பார்த்துருப்பீங்க, சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. சில பேர் வந்து எதா போடுவாங்க, சில பேர் சும்மா டைம் பாஸ் போடுவாங்க, அதை நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. நம்ம டார்கெட்டு உங்களை சுற்றி யோசிங்க. என்னால் இதை படிக்க முடியுமா, என்னால் ஓவர் கம் பண்ண முடியுமா, அடுத்த குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ண முடியுமா, குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ண முடியுமா, 2 மாதம் என்னால் படித்து ஒரு மன தைரியத்தோட குரூப் 1 அட்டன் பண்ணி ரிசல்ட் என்னன்னாலும் பரவாயில்ல அங்கேருந்து குரூப் 2 போக முடியுமான்றதை உங்களை பற்றி நீங்களே அனலைஸ் பண்ணி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அதுதான் சரியான பதிலாக இருக்கும். அண்ட் இங்கே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு போஸ்ட்டுக்காக உழைங்கன்றதை நான் சொல்லவே மாட்டேன். இந்த வருஷம் இந்த 26 வேக்கன்சி சொன்னேன் அப்படின்னா சாரிங்க, ரொம்ப ரொம்ப தப்பாகிடும். அது யாரோ சொன்னாங்கன்னா அதை நம்பி பின்னாடி போகாதீங்க, அது தப்பு. இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒத்தே வராது, அது செட்டே ஆகாது. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க, வேண்டாம். ஓகே, வேணாம். டிஸ்பேட்ச் இருக்குது, சில கிளாஸ் இருக்குது, போடும் போதெல்லாம் பரவாயில்லைங்க படிங்க, சில பேர் பொழுதே போயிடுவாங்க, நீங்கள் படித்தா 26ல் ஒன்று வாங்கிடலாம். எப்படி 26 வேக்கன்சி ஃபில் ஆக தான் போகுது, நான் இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் அதை மட்டுமே நம்ம யோசிச்சு போக முடியாது, அதையும் வச்சுக்கோங்க. ப்ளஸ் சொன்ன ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணி செமஸ்டர் ஃபுல்லாக வந்து முடிங்க. பிஒய்க்கு பாருங்கள், அவுட் சோர்ஸ் பாருங்கள், வெயிட் எக்ஸாம் எழுதுங்க. செப்டம்பர் 6க்கு அப்புறம் we can decide. ஓகே, நம்பிக்கையாக இருங்க, பார்த்துக்கலாம். சரியா? ஏதாவது தப்பாக இருந்தால், ஒரு முரண்பாடு சொல்லியிருந்தால் ஐம் சாரி. நல்லாவே நடக்கும், நம்பிக்கையாக இருங்க. நன்றி, வணக்கம்.